ஹலோ கைஸ், நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகி இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா 15,000 ஆசிரியர்களை நியமிக்க ஆர்டர் வந்துடுச்சுங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இருந்து. இதை எங்கேருந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலைங்க. அதாவது கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் எல்லாமே அதிகாரபூர்வமாக பார்த்திங்கன்னா வெளியாகிடுச்சுங்க. இதனால் பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2 எக்ஸாம் இப்போ தான் முடிஞ்சிச்சு. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் வெளியாகி இருந்ததுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 94% ஃபெயில் ஆகியிருந்தாங்க, 6% தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இது எந்த இடத்துலேருந்து இவ்வளோ ஆசிரியர்களை எடுக்க போகிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியலைங்க. கிட்டத்தட்ட தற்காலிக ஆசிரியர்கள் பக்கம்தான் சாய்வாங்க கவர்மெண்ட் அப்படின்ற நியூஸ்களும் பரவிட்டு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் வேறு பக்கம் வந்துடுச்சுங்க. அதாவது யூஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2012வது வருஷம் படித்தவங்களுக்கு மட்டும்தாங்க அது கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. 2012வது பேட்சுக்கு மட்டுமே அது வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிட்டதுனால பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் காலி இடங்கள் உருவாகும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாமே வெளியாகி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்த்திங்கன்னா எந்த நிலையில் இருக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியலைங்க. அதாவது பார்த்திங்கன்னா நியமனத் தேர்வு பார்த்திங்கன்னா மே 12 to 18 முடிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிக்க சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன செய்வது என்று அறியாமல் பல குளறுபடிகளில் தேர்வர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சார் நியமனத் தேர்வு ரத்து செய்கிறான் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகி சார் என்ன சார் ஆச்சு அப்படின்ற ஒரு கட்டமும், இன்னொரு கட்டம் சார் போனஸ் மதிப்பெண் கொடுத்தா நாங்களும் அந்த மே 12ஆம் தேதி எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவோம் இல்லை அப்படின்ற ஒரு தரப்பும் பார்த்திங்கன்னா பதில்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா அரசாங்க சைடுலேருந்து என்ன ஒரு அறிவிப்புகளும் இன்னும் முழுமையாக வரலைங்க. கிட்டத்தட்ட இன்னொரு கொஞ்ச நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தாங்க பரவிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா பார்டர் பக்கம் இருந்தாலுமே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துடுச்சிங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தாங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இறுதி டைமில் கூட பார்த்திங்கன்னா உங்களோட கட் ஆஃப் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. டிஆர்பியில் இனிமேல் பார்த்திங்கன்னா எக்ஸாம் குளறுபடிகள் ப்ளஸ் வேறு எதனா மாற்றங்கள் நடைபெறுமா அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறாதுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியமன தேர்வு தாங்க. போனஸ் மதிப்பெண் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் வேண்டுமென்றால் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. போனஸ் மதிப்பெண் ஒரு 10 மதிப்பெண் வழங்க வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் ஒரு 70 மதிப்பெண் மேலே பெற்றிருக்கவங்க பாஸ் பண்ணலனாலே படிக்க ஆரம்பிச்சிருங்க நியமன தேர்வுக்கு. அப்போ தாங்க நீங்கள் நியமன தேர்வுக்கு அப்ளை ஆனீங்கனாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.